ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை திரும்ப பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சீரீஸில் பியானோ சீரீஸில் இது 4வது வீடியோ. நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். பழைய வீடியோ பார்க்காதவங்க பழைய 3 வீடியோக்களையும் பார்த்துட்டு அதில் உள்ளது முதல்ல கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, முதல் வீடியோவில் பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 5 நோட்ஸ் மட்டும் CDEFG. ஸோ அந்த 5 நோட்டை மட்டும் பேஸ் பண்ணி சில சின்ன சின்ன சாங்ஸ் சொல்லித்தரேன். கிட்டத்தட்ட ஒரு ரைம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஆர்வம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல கிடைக்கும். சரி, முதல் சாங் வந்து ஜிங்கிள் பெல்ஸ். ஜிங்கிள் பெல்ஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த 5 நோட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் நோட்ஸ் தெரியும், அதை நோட்ஸ் எடுத்துக்குங்க, நோட்டில் எழுதிங்க. ஸோ வாசிப்போம் ஃபஸ்ட், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த 5 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான், 1 2 3 4 5. நான் வாசிக்கிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் பார்த்துட்டு நீங்களும் ப்ளே பண்ணுங்கள், ஓகே? இதுதான் ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன், தேர்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைன் மாதிரி சேம். ஃபோர்த் லைன், சரி, மறுபடியும் ஒரு தடவை இந்த சாங்கை ஸ்லோவாக பண்ணுவோம், ஓகேங்களா? கூடவே சேர்ந்து பண்ணுறீங்களா நீங்களும்? முதல் லைன் இ இ இ இ இ இ ஜி சி டி இ. செகண்ட் லைன் எஃப் 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 இ இ இ டி டி இ டி ஜி இ இ இ இ இ இ இ ஜி சி டி இ எஃப் 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 இ இ இ ஜி ஜி எஃப் டி சி. லிரிக்ஸ் தெரிஞ்சவங்க லிரிக்ஸோட பாடினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது சாங் வந்து ஓ டு ஜாய். இது வந்து பீத்தோவனுடைய சிம்போனி பார்ட்லேருந்து ஒரு சின்ன போர்ஷன். அது இந்த சாங் வந்து இதுவும் நம்ம அந்த 5 ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்பிளேல தெரிகிற நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் பொறுமையாக வாசிக்கிறேன், ஸோ பார்த்துங்க. புரிஞ்சுதா? செகண்ட் டைம் வந்து இதில் சின்ன சேஞ்ச், இதே லைன் தான் திரும்பி வரும், சின்ன சேஞ்ச். முதல் லைன் வந்து இடிடின்னு முடியும், செகண்ட் லைன் வந்து டிசிசின்னு முடியும், ஓகேங்களா? தேர்ட் லைன் புரியுதுங்களா? ஸோ ஃபோர்த் லைன் வந்து செகண்ட் லைன் மாதிரி சேம். திரும்ப கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒரே டைமில் நான் வாசி காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த 2 சாங்ஸ் சின்ன சாங்ஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சாங் சொல்ல அலட்சியமாக இருக்காதிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முக்கியமாக நம்ம எது சிம்பிளாக இருக்கோ அதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகலாம், சரியா? ஸோ ஒன்று வந்து ப்ராக்டிஸில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அந்த விஷயத்தை கற்றுக்குறீங்க, அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது அதை ஈஸியாக்கணும், அதை எவ்வளோ ஈஸியாக ப்ளே பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம், ஈஸினஸ். ஸோ அதற்காக திரும்ப திரும்ப வாசிக்கிட்டே இருக்கணும். அது வாசிச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அது ஈஸியாக பண்ணிடலாம். வழக்கம் போல் கமெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம்.
ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்னா கூட நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.